கடந்த 2019 ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி விளையாடிய அரையிறுதிப் போட்டிதான் தோனி கடைசியாக விளையாடிய சர்வதேச கிரிக்கெட் போட்டி. அந்த போட்டியில் 50 ரன்கள் எடுத்து ரன் அவுட் ஆகி ஆட்டமிழந்தார். இந்திய அணி அரையிறுதியோடு அந்த தொடரில் இருந்து வெளியேறியது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. அதன் பிறகு ஓய்வு குறித்த எந்த அறிவிப்பையும் தோனி வெளியிடாமல் இருந்து வந்தார். பின்னர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு எப்போதும் போல் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. ரசிகர்களும் சுதந்திர தினத்தை கொண்டாடிவிட்டு வீட்டில் இருந்தனர். அன்று மாலை தோனி திடீரென அப்போதைய சமூக வலைதளமான ட்விட்டரில் தாம் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தோனி ஓய்வு பெற்று இன்றுடன் 4 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. தற்போது IPL கிரிக்கெட்டில் இடம்பெற்றுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடி வருவது ரசிகர்களுக்கு சற்று ஆறுதலாக உள்ளது. இந்த சூழலில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்தாலே தோனி ஓய்வு அறிவித்த நாள் என்பதால் ரசிகர்கள் சற்று அச்சத்துடன் இந்த நாளை கடந்து செல்கின்றனர்.